சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகை படைத்து பரிபாலித்து போஷிக்கின்ற அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் வார்த்தைகளிலே மிகச் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களிலே நடைமுறைகளிலே நன்னடத்தைகளிலே மிகச் சிறந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் நடைமுறைகள் நன்னடத்தைகள் என்றும், காரியங்களிலே மிக மிக கெட்ட காரியம் மார்க்கத்திலே புதிதாக புகுத்தப்பட்ட பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகின்பால் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு மார்க்க பிரசங்கத்தின் ஆரம்பத்திலும் இந்த மனித சமுதாயத்துக்கு எச்சரிக்கையாக கூறியதை நானும் கூறியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவினுடைய நாளையிலே நீங்கள் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் தொழுகைக்கு அழைக்கப்பட்டவுடனேயே உங்களுடைய வியாபாரங்களை விட்டுவிட்டு விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சிறப்பை நாங்கள் எல்லாம் அறிந்தவர்களாக, எத்தனையோ சகோதரர்கள் இப்பொழுதுதான் குளிக்க ஆரம்பிக்கின்ற நேரத்திலே, இன்னும் எத்தனையோ சகோதரர்கள் இப்பொழுதுதான் தயாராகின்ற நேரத்திலே இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னாலேயே மஸ்ஜிதிலே அமர்ந்து அந்த மலக்குமார்களினுடைய பெயர் பட்டியலிலே எங்களுடைய பெயரையும் பதிந்து கொள்ள வேண்டும் என்ற தூய்மையான நோக்கத்தோடு நானும் நீங்களும் இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வினுடைய மிக பெரும் அருளால், அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பேரருளின் காரணமாக நானும் நீங்களும் இந்த வருடமும் ரமலானை அடைந்து அதிலும் கிட்டத்தட்ட அரைவாசிக்கும் மேற்பட்ட நாட்களை கழித்தவர்களாக இருக்கிறோம். இந்த நேரத்திலே சகோதரர்களே, இந்த ரமலானை நானும் நீங்களும் அடைவது என்பது ஒரு புதிய காரியம் அல்ல. இந்த வருடம்தான் இந்த ரமலானை அடைகிறோமா என்றால் நிச்சயமாக கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 15 வயதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மனிதனுக்கு 15 வயதுதான் நன்மையை தீமையை பிரித்தறிகின்ற நேரம். இந்த 15 வயதிலிருந்து ஒரு 40 வயசு வரையும் வாழ்ற ஒரு மனிதர் நினைத்து பாருங்க பாப்போம். 40 வயசு வரையும் வாழுகின்ற ஒரு மனிதர் கிட்டத்தட்ட 22 ரமலானை சந்தித்திருக்கிறோம் சகோதரர்களே. ஆனால் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த ரமலானின் ஊடாக என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை நானும் நீங்களும் அணுவளவு கூட அடையவில்லை. அப்படித்தானே? யோசித்து பாருங்கள். 15, 20 ரமலானை சந்தித்திருக்கின்ற நாங்கள், அல்லாஹ் இந்த ரமலானின் ஊடாக என்ன எதிர்பார்க்கிறான்? நாங்கள்லாம் எப்படி ரமலானை வரவேற்கிறோம் தெரியுமா? வெறும் ஒரு விருந்தாளி எப்படி வாராரோ அப்படித்தான் வரவேற்கிறோம். ஒரு விருந்தாளி, நன்றாக பதிவு செய்து கொள்ளுங்கள், ரமலான் என்பது சகோதரர்களே ஒரு விருந்தாளி கிடையாது. எங்களை சுவனத்துக்காக அழைக்க வந்த ஒரு தாய். நாங்க எப்படி விளங்குறோம் தெரியுமா? ரமலான் வெறும் ஒரு விருந்தாளியா தான் பார்க்கிறோம். ரமலான் வந்தா என்ன சொல்லுவோம்? ரமலான் வருகின்ற நேரத்திலே வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரக்கொள்ள எந்த சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம் அப்படியே இருக்கும். அப்படித்தானே? மனசுல நீங்க பாருங்க, ரமலான் வரக்கொள்ள எந்த சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம் அப்படியே எங்க மனசுல இருக்கும். ரமலான் செல்ல 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 ஒரு விருந்தாளி வார நேரம் அப்படித்தான் இருக்கும். விருந்தாளி வீட்டுக்கு வாரேன்டா முதல்ல கோல் பண்ணாண்டா உம்மா ஒரு பக்கத்தால வேலை செய்வா, பாப்பா ஒரு பக்கத்தால வேலை செய்வா, மகன் இங்கல பக்கத்தால கடைக்கு ஓடுவார். இப்படி எல்லாரும் இந்த ரமலானை வரவேற்கிறதுக்கு என்ன செய்வோம்? ஆர்வத்தோடு இருப்போம் சகோதரர்களே. ஒரு விருந்தாளியை நாங்கள் வரவேற்கிற மாதிரிதான் இந்த ரமலானை வரவேற்கிறதுக்கு அடுத்த உதாரணம் என்ன தெரியுமா? விருந்தாளி வந்து முதல் நாள் என்ன சாப்பாடு போடுவோம்? சுவரா, சந்தேகமே இல்ல, கோழி தான் சாப்பாடு. விருந்தாளி முதல் நாள் வந்தால் அந்த அளவுக்கு கவனிப்போம். நாட்கள் செல்ல 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 வீட்டுல என்ன சாப்பாடோ அந்த சாப்பாடை தான் கொடுப்போம். எங்கட ரமலானை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. ரமலானுடைய ஆரம்ப நேரத்தையும் இந்த சமகால நாட்களையும் சிந்தனை செய்து பாருங்கள். 11 ரக்காத் கியாமுல்லை தொழுவதற்காக ரமலானில் 3 சப் 4 சப் என்று முதல் ரமலானிலே நிறைந்த இந்த மஸ்ஜித் இன்னைக்கு எத்தனை சப்பு நிறையுதுன்னு யோசிச்சு பாருங்க பாப்போம். விருந்தாளியாக யோசிக்கிறோம் தோழர்கள். எனவேதான் இந்த ரமலானிலே மாற்றம் யாருக்கு? வெறும் குர்ஆன் வசனம் நான் சொன்னாலே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். இந்த மிம்பர் மேடையில ரமலான்ல நடந்த 3 ஜும்மா, அதுக்கு முன்னால நடந்த 2 ஜும்மா. இந்த வசனம் ஓதாம கொத்துபா நடந்திருக்காது.
ஆக சகோதரர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஹிக்மத்தை வச்சுக்கிறான்னு பாருங்க. இந்த வசனத்தை மட்டும்தான் இந்த விளங்கப்படுத்த போறோம். இந்த வசனத்தை மாத்திரம் நானும் நீங்களும் சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் மீது சத்தியமாக எஞ்சி இருக்கிற 10 நாள் போதும் சகோதரர்களே, 10 நாள் போதும். சிந்தனை செய்து பாருங்க பாப்போம். ஒரு பயிற்சி காலத்தினுடைய உச்சகட்ட பயன் எப்ப வரணும்? ஒரு பிராக்டிஸ் எடுக்கிறோம், அந்த பிராக்டிஸினுடைய உச்சகட்ட பயன் எப்ப வரணும்? அதனுடைய இறுதியில், அப்படித்தானே? கடைசி நேரம் ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு ஒரு குரூப் பிராக்டிஸ் எடுக்குதுன்னு வைங்க, அந்த கிரிக்கெட் மேட்சுக்கு பிராக்டிஸ் எடுக்கிறது உச்சகட்ட பயன் எப்ப அடைவாங்க? கடைசி மெச்சண்டு தான் அந்த உச்சகட்ட பயன் அடைவாங்க. எங்கட ரமலான கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. 30 நாள் பயிற்சி எடுக்கிறோம், 30 நாள் தக்குவாவுக்காக வேண்டி பயிற்சி எடுக்கிற நானும் நீங்களும் பெருநாளை கொஞ்சம் இடம் போட்டு பாருங்க பாப்போம். பிரயோசனம் அல்ல சகோதரர்களே. வெறும் ரமலானை வரவழைக்கிறோம், அதை நாட்களை கழிக்கிறோம். போற நேரம் எப்படி தெரியுமா? விருந்தாளி எப்படி ஊட்ட விட்டு போவாரோ அதே ஃபீலிங் ரமலான் விட்டு போக்குள்ள இருக்குது. இவ்வளவு நாளும் வந்து சந்தோஷமா இருந்துட்டு இப்ப போறீங்களே. போறது மட்டுமல்ல, ஏதாவது போன் அல்லது பேச வச்சுட்டு போனான்னு வைங்க, இந்தாங்க நீங்க குழந்தை இதயம் எடுத்துக்கொண்டு போய்த்துருங்க. ரமலானுக்கு தொழுதிருப்போம் தானே 11 ரக்காத் தொழுக. ரமலான் வந்தா 11 ரக்காத்து தொழுவோம். ரமலான் போகக்கொள்ள இந்தாங்க நீங்க 11 ரக்காத் எடுத்துக்கொண்டு போய்த்துருங்க. நடக்குதா இல்லையா சகோதரர்களை? வெறும் விருந்தாளியை போன்று உபசரிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் மாறவில்லை தோழர்களே. ரமலானை எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற முடியுமா? நோன்பு பிடியுங்கள். இல்லை என்று சொன்னால் வெறும் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அனுபவமும் பிரயோசனம் கிடையாது தோழர்களே. நபிகளார் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா. ஒரு மனிதர் தான் அதாவது பொய்யான காரியங்களை செய்வதை விட்டும் பொய்யான வார்த்தைகளை பேசுவதை விட்டும் ஒரு மனிதன் இந்த ரமலானிலே மாறவில்லை என்று சொன்னால் அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. யோசிச்சு பாருங்க பாப்போம். மாறணும் சகோதரர்களே. ரமலானிலே மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் நானும் நீங்களும் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் எந்த பிரயோசனமும் இல்லை சகோதரர்களே. இந்த வசனத்தை மாத்திரம் எடுங்க. அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்கிறான், இந்த ரமலானினுடைய வசனத்தை மாத்திரம் நாங்கள் புரிந்து கொண்டால் ரமலான்ல நன்மை செய்வது முக்கியமே அல்ல சகோதரர்களே. நாங்க என்ன நினைக்கிறது தெரியுமா? ரமலான் மாசம் வந்தா பள்ளி அப்படியே அலங்கரிக்கப்பட்டதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ரமலான்ல நன்மை செய்யறாங்கன்னு சொன்னால் பெண்கள் பள்ளிக்கு வர்றது கூடாது, அப்படித்தானே? நீங்க வேற மஸ்ஜிதிலே போயிட்டு பாருங்க, பெண்கள் பள்ளிக்கு வர்றது கூடாது. ஆனால் ரமலான் மாசம் வந்தா என்ன தெரியுமா நடக்குது? ஸ்பெஷலா ஒரு திரையை போட்டு பெண்களுக்கு ஒரு சைடு என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம், ஒதுக்கி வச்சிருக்கோம். காரணம், ரமலான நன்மை செய்யற மாசமா தான் நாங்க விளங்கி வச்சுக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். 3 விஷயத்தை அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான் சகோதரர்களே. அந்த 3 விஷயத்தை நானும் நீங்களும் சரியாக விளங்கினோம் என்று சொன்னால் இந்த ரமலான் முட்டிய 30வது நோன்பு முடியக்குள்ள உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்க, நிச்சயமாக எங்களுடைய உள்ளத்திலே மாற்றம் வரும் தோழர்களே. முதலாவது விஷயத்தை நான் இன்ஷா அல்லாஹ் பின்னால சொல்றேன். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். இந்த ஒரு வசனம் சகோதரர்களே எந்த அளவுக்கு அல்லாஹ் நுட்பத்தை வச்சுக்கிறான்னு பாருங்க. இரண்டாவது மெசேஜ், அல்லாஹ் தர மெசேஜ், குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். குத்திப அலைக்கும் ஸியாம்னாலே நாங்க நோன்பு பிடிச்சுதான் ஆகணும். உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டாலே நாங்க நோன்பு பிடிச்சுதான் ஆகணும். ஆனா இன்னொரு சமுதாயத்தோட அல்லாஹ் என்ன செய்யறான்? ஜாயின் பண்ணி செல்றான். எப்படின்னு சொல்லுங்க பாப்போம். உதாரணமா, நான் ஒரு கிளாஸ்ல ஒரு எக்ஸாம் கொடுக்கிறேன், ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கிறேன், கொடுக்க கொள்ள சொல்றேன், இந்த ஹோம்ஒர்க்கை நீங்க செஞ்சு கொண்டுதான் வரணும். சென்னா அவர் என்ன செய்யணும்? செஞ்சு கொண்டுதான் வரணும். இந்த வார்த்தைக்கும் இப்படி ஒரு வார்த்தையில சொல்றேன், எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் கொடுத்திருக்கிறேன், உங்களுக்கும் ஹோம்ஒர்க் தந்திருக்கிறேன், நீங்க செஞ்சு கொண்டுதான் வரணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்கிற சகோதரர்களே. அந்த வசனத்தினுடைய விளக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், எல்லா முன் சென்ற சமுதாயத்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த எக்ஸாம் நான் ஹோம்ஒர்க் கொடுக்கிற மாணவன்ட்ட சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஹோம்ஒர்க் கொடுத்திருக்கிறேன், உங்களுக்கும் ஹோம்ஒர்க் தந்திருக்கிறேன். என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லார்ட்டையும் நான் எதை எதிர்பார்க்கிறேனோ உங்கள்கிட்ட நான் அதை தான் எதிர்பார்க்கிறேன். இந்த வசனத்தினுடைய நுட்பத்தை பாருங்க. ஏன் அல்லாஹ் இப்படி சொல்லணும்? முன் சென்ற சமுதாயத்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அவ்வளவு டோட்டல் சமுதாயத்திட்ட நான் எதை எதிர்பார்க்கிறேனோ அதைத்தான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சமுடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும். லஅல்லக்கும் தஅமலூன் சொல்லல, நல்லா விளங்கிக்கோங்க. நாங்க ரமலான் மாசம் வந்தா நிறைய பேர் நிலைமை என்ன தெரியுமா? சிந்தனை செஞ்சு பாருங்க. ரமலான் ஆரம்பிக்க முன்னால் எப்படி மனசுல ஒரு எண்ணம் வந்திக்கும், இன்ஷா அல்லாஹ்
இந்த ரமலானுக்கு எப்படியாவது 3 குர்ஆன் முடிக்கிறேன், என்ன வந்துச்சா இல்லையா? யோசித்து பாருங்க சகோதரர்களே, இது ரமலானை வரவேற்பது அல்ல. வெறுமனே தூசி தட்டாத குர்ஆன்கள் வெறும் ரமலானிலே மாத்திரம் ஓதப்படுகிறது என்று சொன்னால், நானும் நீங்களும் ரமலான்ல ஓத வேண்டாம் என்று சொல்லல. ஆனால் ரமலான் முடிவடைகின்ற நேரத்திலே ஓதின 3 குர்ஆன் ஒரு மாசத்துல ஒரு குர்ஆன சரி ஓதுற அளவுக்கு பயிற்சி தரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிரயோசனம் அல்ல சகோதரர்களே. நானும் நீங்களும் ரமலானை அடைந்தவர்கள் அல்ல. ரமலானை அடையணும் என்று சொன்னால் லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சமுடையவர்களாக நாங்கள் மாறணும். இந்த ரமலான் ஒன்று நன்மை செய்தது பெரிய வேலையே இல்லை சகோதரர்களே. ரமலான்ல நன்மை செய்வது நாங்களா விரும்பி செய்தோமா? அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய இந்த அருளை பாருங்க. இது அல்லாஹ் தான் எங்களுக்கு இந்த உணர்வை தரான், வேற யாரு தானது? ஒருவேளை எப்படி சிந்திக்க வேண்டியிருக்கு தெரியுமா? இப்படி ஒரு சிந்தனை வருது தானே. ரமலான்ல இன்ஷா அல்லாஹ் நான் 3 குர்ஆன் முடிப்போம் சகோதரர்களே. நன்றா விளங்குங்க. ஷைத்தானுக்கு நாங்க நன்மை செய்யறதா இல்லையான்றது முக்கியம் அல்ல. ஷைத்தானுக்கு நாங்க நன்மை செய்யறதா இல்லையான்றது முக்கியம் அல்ல. நன்மையை விட பாவத்தை என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். நீங்க ரமலானுக்கு ஆரம்பம் எடுக்கிறீங்க தானே, வாழ்க்கையில ஏனைய 11 மாசங்கள் குர்ஆன் பக்கமே திரும்பாத ஒரு மனுஷன் ரமலான் ஆரம்பிக்கிற நேரத்தில் எப்படி உணர்வு வரும் தெரியுமா? இந்த ரமலானுக்கு எப்படியாவது ஒரு குர்ஆனை முடிக்கணும். ஓதுவார். ஓதி 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 ரமலான் ஒரு குர்ஆன் என்ன செஞ்சிருவாரு? முடிச்சது அப்படியே ரமலான் முடிஞ்சதோட அந்த குர்ஆனுக்கும் என்ன செஞ்சிருவாரு? வழி அனுப்புறதை பார்க்கிறோம். அடுத்த ரமலான் முடிஞ்சு குர்ஆனை திறந்தேன்னு வைங்க, ஷைத்தான் வருவான். வந்து என்ன தெரியுமா சொல்லுவான்? அதானே அப்பா ரமலான் முழுக்க குர்ஆன் ஒன்று முடிச்சிட்டீங்களே, திரும்ப என்னத்துக்கு ஓதுறது? ஆக சகோதரர்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ரமலான்ல நன்மை செய்வது என்பது முக்கியம் அல்ல, மாற்றம் வருகிறதா என்று பாருங்கள். கவலை என்ன தெரியுமா தோழர்களே? இந்த 15 நாளைக்குள்ளே கேஸ் இறங்கிட்டு, அதான் சகோதரர்களே கவலை. ரமலான் 30 நாள் வர வேண்டிய மாற்றம் இந்த 15 நாள் ரமலான்ல தான் இருக்கிறோம். முடிஞ்சது போறோம், ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆகுறதுக்கு போறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் அந்த அமல்கள் குறைவது என்பது இயல்பு. உச்சகட்ட ரமலான்ல கூட குறைவது என்று சொன்னால் நானும் நீங்களும் ரமலானை அடைய வேண்டிய முறைப்படி அடையல சகோதரர்களே. இந்த ரமலான நன்மை செய்வது இருக்கிறது தானே, அல்லாஹ்வே அதை ஏற்படுத்தி தான் வச்சிருக்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஜா ரமலான், ரமலான் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, அல்லாஹ் சுவனத்தினுடைய கதவுகளை திறந்து விடுறானாம். என்ன அர்த்தம்? அல்லாஹ் சுவனத்தினுடைய கதவுகளை திறந்து விடுகிறான். வகுல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்தினுடைய வாசல்களை மூடி விடுகிறான். இந்த 3 வேலை அல்லாஹ் செஞ்சதனாலதான் நானும் நீங்களும் ரமலான்ல நல்லமல் செய்கிறோம். அப்படித்தானே? யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இந்த நரகம் இருக்குதானே, இதோட அர்த்தத்தை நல்லா விளங்குங்க. வெறுமனே ரமலான் வந்து விட்டால் சுவனத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது என்ற என்ன அர்த்தம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுஃபத்தின்னாரு பிஷ்ஷஹவாத்திஹி, நரகம் இருக்குதானே நரகம், இந்த நரகத்தை அல்லாஹ் நாங்க விரும்பி செய்யற மனோயிச்சை, அதாவது நாங்க விரும்பி செய்யற பாவங்கள் இருக்குதானே, விபச்சாரம் செய்யறது என்றால் மனுஷனின் சந்தோஷம், சிகரெட் குடிக்கிறதுண்டா மனுஷனின் சந்தோஷம், போதை வஸ்துக்கள்ல மூழ்கிக்கிறதா மனுஷனின் சந்தோஷம், படம் பார்க்கிறதுண்டா சந்தோஷம், இப்படியான எல்லா பாவமான காரியங்களை கொண்டும் அல்லாஹ் நரகத்தை மூடி வச்சு, அல்லாஹ் நரகத்தை அப்படியே சூழ வச்சிருக்கானோ. இந்த பாவத்தை செய்ய 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 அவன் நரகத்துக்குரியவனாக மாறிவிடுகிறான். நபிகளார் சொன்னார்கள், வஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மக்காரி, இந்த சுவர்க்கம் இருக்குதானே சகோதரர்களே, இந்த சுவனத்தை ஒரு மனுஷன் வெறுக்கக்கூடிய நல்ல காரியம் இருக்கிறதானே, ஜக்காத்து கொடுக்கிறது என்றால் ஏனைய 11 மாதங்கள்ல வெறுப்பு, அப்படித்தானே? 11 ரக்காத் பயிற்சி எடுக்கிற நாங்க ஏனைய 11 மாதங்கள்ல 3 ரக்காத் தொழுகிறேன்னா வெறுப்பு, 3 ரக்காத் கியாமுல் லைல் தொழுகிறதுக்கு வெறுப்பு. இப்படியான வெறுப்பான அமல்களை கொண்டு அல்லாஹ் சுவனத்தை என்ன செஞ்சு வச்சுக்கிறான்? மூடி வச்சுக்கிறானாம். ரமலான்ல செய்யற வேலை என்ன தெரியுமா? அந்த கதவு எல்லாம் திறந்து வச்சிடான். ஒட்டோவா எங்களுக்கு என்ன செய்யுது? நன்மை செய்கின்ற ஆர்வம் வருகிறது சகோதரர்களே. எனவே ரமலான்ல நானும் நீங்களும் நன்மை செய்வது முக்கியமல்ல, செஞ்சுதான் ஆகும். எனவேதான் ரமலானிலே அல்லாஹ் தருகின்ற பயிற்சியை பாருங்கள். கவலை என்ன தெரியுமா? இவ்வளவு அல்லாஹ் பயிற்சிகளை தந்தும் பெருநாளை யோசிங்க சகோதரர்களே. கிட்டத்தட்ட 30 நாள் பயிற்சி, உச்சகட்ட பயனை அடைய வேண்டிய நாள் அந்த பெருநாள். அதுக்கு பிறகு ஒரு ஷாபான் முடிஞ்சு சவ்வால் துல்காதா துல்லஜா கொள்ள ஈமான் குறைகிறது என்னது இயல்பு செல்லலாம். உச்சகட்ட பலன் எப்ப கிடைக்கணும்? ஷவ்வால் மாதம் கிடைக்கணும் சகோதரர்களே. ஆனால் அந்த ஷவ்வால் மாதத்துல ரமலான் முடிஞ்ச அடுத்த நாள் பெருநாள் அந்த தினம் இறையச்சத்துக்காக போட்டி போட்ட எத்தனையோ வாலிபர்கள் முடிவெட்டுறதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம், உடுப்பெடுக்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். 30 நாள் பயிற்சி சகோதரர்கள் இறையச்சத்துக்காக எடுக்கிறோம். தக்குவாவுக்கு 30 நாள் பயிற்சி எடுக்கிற நாங்க பெருநாளைக்கு யார மாதிரி முடிவெட்டுறோம்?
பெருநாளைக்கு யார மாதிரி உடுப்பெடுக்கிறோம்? பெண் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு போய் யூத கலாச்சார ஒப்பாக உடுப்பெடுக்கிறோம். காரணம் சகோதரர்களே, நானும் நீங்களும் ரமலான்ல வெறுமனே பசிச்சிருந்தோம், அவ்வளவுதான். வெறுமனே தண்ணி குடிக்காம இருந்தோம், அவ்வளவுதான். இது அல்லாமல் ரமலான நாங்க அடையலை தோழர்களே. எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த ரமலான் எங்களை மாற்ற வேண்டும் சகோதரர்களே. அடுத்தது என்ன தெரியுமா? அல்லாஹ் எப்படியான பயிற்சியை தாராண்டு பாருங்க. இந்த ரமலான்ல நாங்க செய்யறது அல்லொண்டும் அல்லாஹ் தார பயிற்சிகளை பாருங்க. அந்த பயிற்சிகள் எங்கிட்ட எதிர்காலத்துல வருதாண்டு பாருங்க. முதலாவது பயிற்சி என்ன தெரியுமா? பசியோடு இருக்கிறோம் தானே, பகல் நேரம் முழுக்க பசியோடு இருக்கிறது எதற்கான பயிற்சின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹலாலான உணவு சகோதரர்களே. ஹலால் சர்டிபிகேட் எல்லாம் அடிக்க தேவையில்ல. எங்கட வீட்டுல செஞ்ச ஹலாலான சாப்பாடு எங்கட கண்முன்னுக்கு தெரியுது. ஹலாலான மனைவி கண்முன்னே இருக்கிறாள். எதற்காக தவிர்ந்திருக்கிறோம்? அல்லாஹ் ஒருத்தன் பார்க்கிறன்றதுக்காக வேண்டி தவிர்ந்திருக்கிறோமா இல்லையா? நினைச்சோம்னா ரூமுக்குள்ள வைத்து ஒரு பிளேட் என்ன செஞ்சிடலாம், முடிச்சிட்டு வந்துடலாம் சகோதரர்களே. ஆனால் வீட்டில் யாருமே இல்ல, ஹலாலான உணவு வேண்டிய மாதிரி சாப்பிடலாம். எதற்காக சகோதரர்களை விட்டு விட்டு இருக்கிறோம்? எந்த அளவுக்கு பக்குவம் தெரியுமா? உது செய்யக்கொள்ள கூட தண்ணி கொஞ்சம் குடிபடக்கூடாது என்ற அளவுக்கு பக்குவமா உது செய்கிறோம். எதற்கான பயிற்சி தெரியுமா இது? ஹலால அல்லாஹ்வுக்காக வேண்டி விடுகின்ற நீ ஹலாலான உணவை. என்ன உணர்வு? யாரும் பார்க்கிறன்றது கிடையாது. யாரும் பார்க்காட்டி என்ன செஞ்சிடலாம், கொஞ்சம் தண்ணியை குடிச்சு மீறி தண்ணியை வெளியே துப்பிடலாம். ஆனால் அதை கூட செய்யாமல் இருக்கிறோம். எதற்கான பயிற்சி தெரியுமா? ஹலாலை அல்லாஹ்வுக்காக வேண்டி நானும் நீங்களும் விட்டு வைத்திருக்கின்ற நாங்கள் ரமலான் முடிஞ்சதுக்கு போற ஹராத்தை விட்டுறமான்னு பாருங்க சகோதரர்களே. உடவில்லை என்று சொன்னால் இந்த ரமலான்ல நானும் நீங்களும் பயிற்சி எடுக்கல, சும்மா வெறுமனே ஒரு 30 நாளை கழிச்சிக்கிறோம், அவ்வளவுதான். எந்த அளவுக்கு கேவலம் என்று சொன்னால், ரமலான் மாசம் வந்தா இந்த டிவி எல்லாம் என்ன செஞ்சிடும், அல்மாரிக்கு மேல வைத்திரும். அதுக்கு ஒரு எங்கட பெண்கள் இஜாபு போடுறது இல்ல, டிவிக்கு ஒரு இஜாபை போட்டு அல்மாரிக்கு மேல வைத்திரும் டிவி. ரமலான் முடிஞ்சு அடுத்த நாள் சகோதரர்களை பயிற்சி இல்லை என்பதற்காக சொல்றேன், சும்மா வேறு. இதனால் தான் 25-30 ரமலான்களை சந்தித்திருக்கின்ற நாங்கள் ரமலானிலே எதிர்பார்க்கின்ற அந்த மாற்றம் வராதவர்களாக இருக்கிறோம். டிவி மேல போனா ரமலான் அன்றைக்கு என்ன தெரியுமா செய்யும்? அடுத்த நாள் பெருநாள் அன்று கொஞ்சம் அப்படியே இருக்கும். பெருநாள் அன்று அடுத்த நாள் செய்திக்காக வேண்டி டிவி என்ன செய்யும், கீழறங்கும். செய்தியோட அடுத்த நாள் செய்தியோட ஒரு பாட்டு போகும். இப்படி ஒரு 4 நாள் கழிஞ்சேன்னு வைங்க, 4 நாளைக்குள்ள திரும்ப படம் வரும். சகோதரர்களே, இந்த ரமலான்ல நானும் நீங்களும் வெறுமனே பசிச்சிருக்கிறோம், பயிற்சி எடுக்கல, அவ்வளவுதான். இப்படி எங்களுடைய திரும்ப இந்த ரமலான்ல 30 நாள் எடுக்கிற பயிற்சி கேவலம் சகோதரர்களே. இஸ்லாமிய உள்ளங்களுக்கு இன்னும் இந்த படைச்சீடி சம்பந்தமா சொல்ல வேண்டியிருக்குது. ஆக சகோதரர்களே நல்லா விளங்குங்க, படைச்சீடி சம்பந்தமாக இன்னும் இஸ்லாமிய குடும்பங்கள்ல போய், அதுவும் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்னு பேசின எத்தனையோ பேர் வீட்டுக்கு போய் நீங்க பாருங்க, படைச்சீடியை உடைச்சி வீச முடியாத அளவுக்கு பயிற்சி எடுக்காத சமுதாயமாக நானும் நீங்களும் இருக்கிறோம். தோழர்களே, என்ன பிரயோசனம் கேட்கிறேன்? ரமலான் 30 நாள் பயிற்சி நானும் நீங்களும் வரவேற்கல, வெறுமனே ரமலான் ஒரு விருந்தாளியா எடுக்கிறோம். அவர் போற நேரத்தில் அவர் என்னென்ன எல்லாம் கொண்டாரோ அதெல்லாம் மூட்டை கட்டி என்ன செஞ்சிடும், அனுப்புகின்ற வேலையை தான் நானும் நீங்களும் செய்கிறோம். ஆக சகோதரர்களே, 2வது விஷயம், 3வது அல்லாஹ் எதிர்பார்ப்பது லஅல்லக்கும் தத்தகூன். இந்த ரமலான் உங்களை இறையச்சமுடையவர்களாக மாற்றுதா என்று பாருங்க. மாற்றவில்லை என்று சொன்னால் இந்த ரமலானை நாங்கள் அடைவது பிரயோசனம் அல்ல தோழர்களே. ரமலானுக்கு முன்னால மௌத்தா போன கொஞ்சம் பேரை நினைச்சு பாருங்க. இந்த ரமலானை ஏன் நல்லா எங்களுக்கு தவணையா தரணும்? இந்த ரமலானிலும் நான் மாறவில்லை என்று சொன்னால் சகோதரர்களே, என்னுடைய உள்ளத்துக்கு ஹராமான காரியங்களை விட்டும், என்னுடைய வீடு இந்த ரமலான் மாசத்தில் எப்படி ஹலாலாக இருக்கிறதோ, எப்படி ஹராமான படங்களை விட்டும் செய்தி கூட பார்க்க முடியாத அளவுக்கு என்னை பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறதோ, இதே இறையச்சம் என்னை ரமலானை தொடர்ந்து இருக்கிறதா? நானும் நீங்களும் ரமலானை அடைந்திருக்கிறோம் தோழர்களே. அல்லாஹ் தவணை தந்திருக்கிறான். நல்லா விளங்குங்க. ரமலானுக்கு முன்னால் மரணிச்ச ஒரு சிலருடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. ஏன் அல்லாஹ் எங்களுக்கு தவணை தந்தான்? எத்தனையோ வாலிப நெஞ்சங்கள் 20 வயசு அல்லாஹ் இந்த ரமலானுக்கு முன்னால் எடுத்தானா இல்லையா? ஆனால் நானும் நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ் இந்த ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் எதிர்பார்ப்பதில் அல்லக்கும் தத்தக்கும் இறையச்சம் எங்களிடத்திலே வர வேண்டும் சகோதரர்களே. வரலன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ்வினுடைய அருள் கிடைத்ததற்கு பின்னாலும் மாறு செய்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய தண்டனை டைரக்டா வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் ஒரு மிகப்பெரிய உதாரணம் தோழர்களே. அல்லாஹ் எங்களுக்கு அருள் செஞ்ச அதே போன்று நீங்க நல்லா விளங்குங்க, இப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸில் அமர்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தானே. இத்தனையோ இந்த ரமலானில் கூட எவ்வளவோ விஜயத்தை செய்கின்ற இந்த நேரத்தில் குர்ஆன் சஹீஹான ஹதீஸை மட்டும் பின்பற்ற பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தானே. இதற்கு புறவும் நானும் நீங்களும் மாறலன்னு வச்சுக்கோங்க சகோதரர்களே. அல்லாஹ்வினுடைய தண்டனை இறங்குதே இல்லை. முதலாவது ஆட்களாக நாங்கள் தான் இருப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க தானே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உதாரணம் மட்டும் போதும்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு ஏன் அவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கணும்? சொர்க்கத்தை விட்டே அல்லாஹ் வெளியாக்குறார். எதுக்கு கொடுத்த தண்டனை அல்லாஹ் இது? சொர்க்கத்தை விட்டே அல்லாஹ் வெளியாக்குறார். ஏன் கொடுத்த தண்டனை? ஒரே ஒரு மரத்தை நெருங்குவான, அவ்வளவுதான் அல்லாஹ் சொன்னது. இதுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கணுமா? நாங்க யோசிப்போம் தானே. சிலரை நீங்கள் பார்க்கலாம், டோட்டல் லைஃபே ஹராத்துல தான் நிற்கும். விடிஞ்சா அந்திபட தொழுகையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, மொத்த வாழ்க்கையும் ஹராத்துல தான் நிற்கும். ஆனா அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? தவணை வழங்கி கொண்டே இருப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏன் அவ்வளவு பெரிய தண்டனை குயிக்கா கொடுத்தான்னு சொல்லுங்க பாப்போம். அவ்வளவு அருளையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான் சகோதரர்களே. மலக்குமார்களும் சுஜூது செய்ய வச்சான். சாதாரண சிறப்பா இது? மலக்குமார்களை மனுஷனுக்கு அல்லாஹ் சுஜூது செய்ய வச்சான். எல்லா மலக்குமார்களையும் விட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சிறப்பிச்சான். வக்குலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிதுமா. யாருக்காவது இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா சகோதரர்களே? நீங்க நினைச்ச மாதிரி சொர்க்கத்தில் உண்ணுங்க, எந்த ஒரு தடையும் கிடையாது, விரும்பிய மாதிரி சாப்பிடுங்கள். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. இவ்வளவெல்லாம் அருளை கொடுத்துட்டு இதை மட்டும் நீங்க செய்யாதீங்க. என்னங்க அதை செஞ்சதுனால அல்லாஹ் கொடுத்த தண்டனை தான் இது. புரியுதா? அருள் செஞ்சதற்கு பின்னாலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் இருக்கிறது தானே தோழர்களே. அல்லாஹ்வினுடைய அருள், அல்லாஹ்வினுடைய தண்டனை மிகவும் வேகமாக வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக சகோதரர்களே, அல்லாஹ் இந்த ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை தந்திருப்பது, இந்த ரமலான்ல மாற்றம் வருதான்னு பாருங்க தோழர்களே. வரவில்லை என்று சொன்னால் ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும் வல இன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத். நீங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினீங்க என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் அதிகரித்து தந்து கொண்டே இருப்பான். வல இன் கஃபர்தும், நீங்கள் நிராகரித்தீர்கள் என்று சொன்னால் இன்ன அஸாபி லஷதீத், அல்லாஹ்வினுடைய பிடி மிகவும் கடுமையானது என்று அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது ஒரு பயிற்சி என்ன தெரியுமா? இந்த மார்க்கத்தை மறைக்கின்ற உலமாக்களுக்கு கொடுக்கிற பயிற்சியை பாருங்க. அல்லாஹ் எவ்வளவுதான் சொல்லப்பட்டாலும், குர்ஆன் சஹீஹான ஹதீஸ் என்று என்னதான் சொல்லப்பட்டாலும் கூட வல்லமையை நாங்க மாட்டமுண்டு சொல்றாங்களே. இதானப்பா குர்ஆனே, இதான் சஹீஹான ஹதீஸ் என்று சொன்னாலும் ரசூலுல்லாஹ் 11 தான் சொல்றாங்க, வல்லமை 23. விடாமல் இருப்பவர்களுக்கு ரமலானை அவர்கள் அடையவில்லை சகோதரர்களே. பயிற்சி என்ன தெரியுமா? இயல்புல அல்லாஹ் கொடுக்கிற பயிற்சியை பாருங்க. மனுஷன் வாழ்க்கை என்ன? யாராவது சுபஹ் நேரத்துல சாப்பிட்டு இருக்கிறோமா? சுபஹுக்கு யாராவது ஒரு நாளே சாப்பிட்டு 4 மணிக்கு கொழும்புக்கு போக வேண்டி வருது, யாராவது காலை சாப்பாட்டை சுபஹுக்கு சோறாக்கி தின்ட்டு பேசிக்கிறோமா? போனதே இல்லை சகோதரர்களே. ரமலான்ல அல்லாஹ் தர பயிற்சியை பாருங்கள். ஒவ்வொரு வேலையும் இருக்குதானே. இந்த ரமலான்ல தருகின்ற ஒவ்வொரு பயிற்சியும் சாதாரண பயிற்சி கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ் எப்படி பயிற்சி கொடுக்கிறான் தெரியுமா? மனசு வெறுத்தாலும் அல்லாஹ்வுக்காக நீ செஞ்சுதான் ஆகணும். வளமைக்கு மாற்றமா இருக்கலாம். ஏனைய நாட்கள்ல பகல் முழுக்க தின்றது, நைட்ல தான் என்ன செய்யறது? சாப்பிடாம இருக்கிறது. ரமலான்ல என்ன செய்யணும்? வளமைக்கு நீ மாற்றம் செய்யணும். சஹர்ல தான் நீ சாப்பிடணும், பகல் முழுக்க நீ பசியோடிக்கணும். இது வளமைக்கு மாற்றமா இல்லையா? செய்கிறோமா இல்லையா? இது எதற்கான பயிற்சி தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ்வினுடைய கட்டளை என்று வந்துவிட்டால் வளமைக்கு மாற்றமாக இருந்தாலும் சரி, சஹருக்கு தின்கின்ற நீ குர்ஆன் சஹீஹான ஹதீஸ் என்று சொல்லப்பட்டதற்கு பின்னாலும் வளமைக்கு மாற்றமாக இருந்தால், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்பவனாக இருந்தால் இந்த ரமலான் உங்களை பயிற்சியுடைய மாதமாக மாற்றி இருக்கும் சகோதரர்களை. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னும் வளமையைத்தான் நாங்கள் செய்வோமாக இருந்தால், என்னதான் குர்ஆன் ஹதீஸ் என்று பேசப்பட்டாலும் எங்களுடைய வளமை ஏதோ அதைத்தான் நாங்கள் செய்வோமாக இருந்தால் இந்த ரமலான் எங்களை பயிற்சிப்படுத்தவில்லை தோழர்களை. வெறுமனே 30 நாளை கழிச்சிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆக சகோதரர்களை, இப்படி எந்த பக்கத்திலாக இருந்தாலும் அல்லாஹ் நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காக பல்வேறு திசைகளிலும் பயிற்சியை தருகிறான். ஆனால் நானும் நீங்களும் என்ன செய்யறோம் தெரியுமா? அவ்வளவு பயிற்சியை எடுத்துட்டு ரமலான் முடிகின்ற நேரத்திலே அந்த ரமலானுக்கு பிரியாவிடை செய்கிறோமே தவிர மாறுகின்ற உணர்வை எங்களுடைய உள்ளத்துக்கு எடுக்கவில்லை. ஆக சகோதரர்களே, உறுதியான ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ரமலான் இன்ஷா அல்லாஹ் வேறு காலம் முடிந்த ஒரு 20 நாள் சரி விட்டுருங்க சகோதரர்களே. மாறவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், முடிந்து விட்டது. 11 ரக்காத்து ஆரம்பத்திலே தொழுத நாங்கள் இப்போது பொடுபோக்காக இருக்கலாம். எதிர்வரக்கூடிய 10 நாள் அதற்கான சரியான சந்தர்ப்பம் சகோதரர்களே. அந்த 10 நாளையும் சரியா யூஸ் பண்ணோம். உணர்வு பூர்வமா வெறுமனே கியாமுல் லைல் மஸ்ஜிதிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதற்காக தொழுவோம் என்று சொன்னால் நோன்பு பெருநாளோட நிப்பாட்டத்தான் செய்வோம். நோன்பு பெருநாளோட 11 ரக்காத்துக்கு பயிற்சி எடுக்கின்ற நாங்கள் 3 ரக்காத்து கூட தொழ மாட்டோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழ வேண்டும் என்று வாருங்கள். கியாமுல் லைலை அல்லாஹ்வுக்காக வேண்டி நின்று வணங்க வேண்டும் என்ற உணர்வோடு தொழுது பாருங்கள் சகோதரர்களே. நிச்சயமாக இந்த ரமலானுடைய இறுதியிலே இறையச்சம் எங்களுக்கு வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். 3வது விஷயம், ஏன் எங்களிடத்த மாற்றம் வரல தெரியுமா? முதலாவது நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் தானே,
அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த வசனத்தை யாரை பார்த்து சொல்றான்னு பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு. இந்த மூன்று செய்திகளையும் நானும் நீங்களும் உளப்பூர்வமாக ஏற்றால் இந்த ஒரு குர்ஆன் வசனம் எங்களை மாத்திரத்துக்கு போதும் சகோதரர்களே. அல்லாஹ் யாரை பார்த்து சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. நாங்க என்ன நினைச்சுக்கிறோம் தெரியுமா? ஈமான் தானே அப்பா கொண்டிருக்கிறோம், குர்ஆன் ஹதீஸோடு இருக்கிறோம், அல்லாஹ்வை நாங்க நம்பி இருக்கிறோம். ஈமான் அல்ல சகோதரர்களே. எத்தனை பேருக்கு தௌஹீதுல் உலூஹிய்யாண்டா தெரியும்? யோசிச்சு பாருங்க பாப்போம். ஈமான் நாங்க ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இதானே ஈமான்? ஈமான் அல்ல சகோதரர்கள். ஒரு சகோதரன் கேட்கிறான், அல்லாஹ்வை மறுமையினாலேயே பார்க்கலாம் என்று சொல்கிறீர்கள், எப்படி நிறுவுவோம் நாங்கள்? ஈமானிலே குறைபாடு இருக்கிற சகோதரர்களே. வெறுமனே தௌஹீத் என்ற லேபலோடு தான் நானும் நீங்களும் இருக்கிறோம். வெறுமனே குர்ஆன் சுன்னா என்ற பெயரோடு நானும் நீங்களும் இருக்கிறோம். கொள்கையை சரியாக அறிந்தவர்கள் எத்தனை பேர்? தௌஹீதுல் உலூஹிய்யா என்றால் எத்தனை பேருக்கு தெரியும்? தௌஹீதுர் ருபூபிய்யா என்றால் எத்தனை பேர் படித்து வைத்திருக்கிறோம்? அல்லாஹ்வை பற்றி படிக்கிற விஷயத்திலே நானும் நீங்களும் குறைபாடுடையவர்களாக இருந்தால் இந்த வசனம் விழிப்பது எங்களை பார்த்து அல்ல சகோதரர்களே. எனவே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்ற வசனம் என்னையும் உங்களையும் பிரதிபலிக்க வேண்டும். இந்த 6 விஷயம் இருக்குதானே. ரசூலுல்லாஹ் லா யுக்மினு அஹதுக்கும் லா யுக்மினு அஹதுக்கும் ஒரு 4-5 விஷயத்தை சொன்னாங்க. ஈமான்ல குறைபாடு ஏற்படக்கூடிய ஒரு சில காரியங்கள். இந்த ஹதீஸை மாத்திரம் படிச்சு நடைமுறைப்படுத்தி பாருங்க பாப்போம். இந்த ஈமான் வந்து விட்டால் நிச்சயமாக தக்வா வரும் தோழர்கள். எனவேதான் அல்லாஹ் சூரத்துல் பக்கராவிலே சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அந்த முத்தகீன்கள் யார் தெரியுமா? அல்லதீன யுமினூன பில் கைப். எங்கள்ட்ட ஆட்டம் காணுதா இல்லையா? மறுமைனால வெறுமனே நாங்க வாயால சொல்றோம், அவ்வளவுதான். நம்பி இருக்கிறோமா? நம்பி இருந்தோம் என்று சொன்னால் அதற்காக வேண்டி நாங்கள் தயாராகுவோம் சகோதரர்களே. அல்லாஹ்வை நாங்கள் உள்ளத்தால் நம்பி இருக்கிறோம் என்று சொன்னால் தக்வா ஒட்டோவா வருமா இல்லையா? எங்க போனாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்ற உணர்வு வந்தால் எங்களிடத்திலே ஈமான் இருக்கிறது என்பது அர்த்தம். இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், வெறும் லேபல்ல தான் நாங்கள் ஈமான மூமின்களாக இருக்கிறோம், வெறும் பேரளவிலே மூமின்களாக இருக்கிறோமே தவிர ஈமான் எங்களிடத்திலே வரவில்லை தோழர்களே. எனவே இந்த 3 காரியத்தை செஞ்சு பாருங்க. முதலாவது அல்லாஹ் எங்களிடத்திலே எதிர்பார்ப்பது, 2வது இறையச்சமுடையவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பது, 3வது ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்கான வேலைகளை செய்து பாருங்கள். இந்த ஒரு வசனம் இந்த ரமலான் எங்களை மாற்றுவதற்கு போதுமானது. ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, வாலிப நெஞ்சங்களே, முடியுமான அளவு இந்த ரமலானை அல்லாஹ் எங்களுக்கு தந்த தவணை என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த ரமலானையும் நாங்கள் பயிற்சியுடைய மாதமாக மாற்றலன்னு சொன்னால் அல்லாஹ் அருள் செஞ்சதற்கு பின்னாலும் மாறு செஞ்சோமே, அந்த கூட்டத்திலே நானும் நீங்களும் ஆளாக வேண்டி வரும் சகோதரர்கள். எனவே முடியுமான அளவு இந்த ரமலானை பயிற்சியுடைய மாதமாக மாற்றி எதிர் வருகின்ற 10 நாட்கள் அல்லாஹ் அந்த அளவுக்கு அதாவது லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவை அடையக்கூடிய அளவுக்கு லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு, இதெல்லாம் அல்லாஹ் என்னத்துக்கு ஏற்படுத்தி வச்சுக்கிறான்னு சொல்லுங்க பாப்போம். ஏன் சகோதரர்களை இந்த ரமலான் அல்லாஹ் ஏற்படுத்தணும்? இந்த ரமலான் 30 நாள் எப்படியாவது இந்த அடியான் பயிற்சி எடுக்கணும், அவ்வளவுதான் தோழர்களே, வேறொன்றும் அல்ல. இதற்கு பின்னாலும் இவ்வளவெல்லாம் அல்லாஹ் செய்ததற்கு பின்னாலும் நானும் நீங்களும் பயிற்சி எடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் மாறு செய்தவர்கள், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் துரோகம் செய்தவர்கள் எங்களை விட வேறு யாரும் கிடையாது தோழர்களே. எனவே இந்த ரமலானை பயிற்சியுடைய மாதமாக எடுங்கள். முடியுமான அளவு வருகின்ற இறுதி 10 நாட்களிலும் எங்களுடைய இறையச்சத்தை எப்படியெல்லாம் வளர்க்க முடியுமோ அதற்கான பயிற்சியை நானும் நீங்களும் எடுத்து, எந்த பயிற்சியை இந்த ரமலானிலே எடுக்கிறோமோ அதே பயிற்சி ஏனைய 11 மாதங்காலங்களிலும் தொடர்ந்து இருப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹாபத்திஹி வ தாபிஈன் அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வருடமும் ரமலானை அடைந்திருக்கின்ற நாங்கள் இந்த ரமலான் எங்களிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறது என்பது சம்பந்தமாகவும் அந்த எதிர்பார்ப்புகளிலே மிகவும் முக்கியமாக அல்லாஹ் தக்குவாவை தான் எதிர்பார்க்கிறான் என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் பார்த்தோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்திலே
மிக முக்கியமான ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சுனன் இப்னு மாஜாவிலே வரக்கூடிய ஒரு செய்தி, அதாவது குர்ஆன் சஹீஹான ஹதீஸ் அடிப்படையிலே ஒட்டுமொத்த சமுதாயமும் என்னதான் எங்களை எதிர்த்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற நாங்கள் செய்கின்ற அமல்களை ஒரு சில சந்தர்ப்பங்களில் பாதுகாக்க முடியாமல் இருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் எங்களை ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களில் மிக முக்கியமான மாற்றம் தக்வா என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆனால் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொல்றாங்க. இந்த ஹதீஸை பார்த்தால் பேசுகின்ற நானாக இருந்தாலும் சரி, கேட்கின்ற நீங்களாக இருந்தாலும் சரி, மனதளவிலே கை வைத்து கேட்டு பாருங்கள், இந்த ஹதீஸ் என்னிலே பிரதிபலிக்கிறதா என்று பாருங்கள் தோழர்களே. இல்லை என்று சொன்னால் இறையச்சத்தினுடைய உச்சகட்டத்தை நபிகளார் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா உஅல்லிமன்ன அக்வாமன் மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாமா. மறுமை நாளிலே ஒரு கூட்டத்தை பற்றி உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு கூட்டத்தை பத்தி நான் சொல்லித்தாரேன். சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸை நேசிக்கின்ற எங்களை பார்த்து சொல்லுகின்ற ஹதீஸ் சகோதரர்களே. இது எங்களுடைய அமல்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறோம். 11 ரக்காத்துகளையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறோம். காலை மாலை திக்ருகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் ஓதுகிறோம். ஏனைய ஃபர்லான வணக்கங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் தொழுகிறோம். இந்த எல்லா அமல்களையும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? லா உஅல்லிமன்ன அக்வாமன் மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாமத்தி பிஹஸனாத்தி அம்சாலி ஜிபாலின் திஹாமத்தின் பைதா. எந்த அளவுக்கு நன்மைகள் எடுத்துக்கொண்டு போவோம் தெரியுமா சகோதரர்களே? இறையச்சத்தோடு உள்ள உங்களை பார்த்து சொல்கிறேன், தக்வாவோடு உள்ள உங்களை பார்த்து சொல்கிறேன், எந்த அளவுக்கு நன்மைகள் எடுத்துக்கொண்டு போவோம் என்று சொன்னால், திஹாமா என்கின்ற மலையை போன்ற அளவுக்கு வெள்ளை நிறமான தூய்மையான அமல்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு போவோம் சகோதரர்களே. குர்ஆன் கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்ச நல்ல அமல்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ் அடிப்படையிலே செஞ்ச நல்ல அமல்கள் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு மறுமை நாள் அல்லாஹ் கிட்ட போவோமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த நேரத்திலே ஃபயஜ்அலஹல்லாஹு ஹுபாஅம் மன்சூரா. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் தோழர்களே. அந்த எல்லா நன்மையை, அந்த மலை போன்ற நன்மையை அல்லாஹ் தூசி போன்று ஆக்கி விடுவானா மறுமையில. நாங்க எல்லா நன்மையையும் கொண்டு போவோம். யாருக்கு இதிலிருந்து நானும் நீங்களும் பாதுகாப்பு பெற வேண்டும் தோழர்களே. பாதுகாப்பு பெற்றோம் என்று வச்சுக்கோங்க. இந்த ரமலான் எங்களை மாற்றியது என்பதிலே எல்லின் முனையளவிலும் சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபயஜ்அலஹல்லாஹு ஹுபாஅம் மன்சூரா. அந்த எல்லா நல்லமல்களையும் அல்லாஹ் தூசி போன்று ஆக்கி விடுவான். அந்த சபையிலே இருக்கின்ற சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், சிஃபுஹும் லனா ஜல்லிஹும் லனா அல்லா நகூன மின்ஹும். யா ரசூலல்லாஹ், யாருன்னு எங்களுக்கு சொல்லி தர மாட்டீங்களா? நாங்களும் அவங்களுடைய கூட்டத்திலே இல்லாமல் இருப்பதற்காக எங்களுக்கு யாருன்னு சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ். இந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, குர்ஆன் சஹீஹான ஹதீஸ் அடிப்படையிலே பின்பற்றக்கூடிய நாங்கள் இந்த இடத்துல வீக்கா வரும் தோழர்களே. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். எல்லா நல்லமல்களையும் அல்லாஹ் எங்களுக்கே திருப்பி தர வேண்டும் தோழர்களே. அல்லாஹ் தூசி போன்று ஆக்குவானாம். யார் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலாகின்னஹும் அக்வாமுன். என்றாலும் அவர்கள் ஒரு கூட்டம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அம்மா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் இஹ்வானுக்கும். அந்த கூட்டம் யார் தெரியுமா? உங்களுடைய தோழர்கள். குர்ஆன் சஹீஹான ஹதீஸை தான் வாழ்க்கைன்னு பின்பற்றுவாங்க. சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுடைய தோழர்கள் வமின் ஜில்தபிக்கும், உங்களோட தோல்ல இருந்து வந்தவங்க அஸ்ஸலா பின்பற்றுவோம் தோழர்களை. சஹாபாக்களை அப்படியே சொல்றாங்க ரசூலுல்லாஹ். கூட்டம்ண்டா பித்அத் ஷிர்கெல்லாம் செய்யறது கிடையாது. அல்லாஹ்வுக்காக வேண்டிய நல்லவர்கள் செய்ய வேண்டும் என்பதிலே போட்டி போடக்கூடியவர்கள், உங்களுடைய தோளிலிருந்து வந்தவர்கள். வயഖுதுன மினல் லைலி கமா தஅഖுதுன். நீங்க எப்படியெல்லாம் இரவிலே நின்று வணங்குகிறீர்களோ அந்த அளவுக்கு அவர்களும் நின்று வணங்குவார்கள். அப்படியே அல்லாஹ் எங்களை ரசூலுல்லாஹ் எங்களை பார்த்து, அந்த கூட்டம் யாரு தெரியுமா சகோதரர்களே? சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, உங்களோட சகோதரர்கள், உங்களுடைய தோளில் இருந்து வந்தவர்கள், நீங்க எப்படி இரவுல நின்று வணங்குகிறீங்களோ அதே போன்று நல்லவர்களை அதிகமாக அவர்கள் செய்வார்கள். வலாகின்னஹும் அக்வாமுன் இதா ஹலு பி மஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் தோழர். இந்த நிலைமையை மனசை தொட்டு யோசிச்சு பாருங்க. என்றாலும் அவர்கள் ஒரு கூட்டம். அல்லாஹ் ஹராமாக்கிய விடயத்திலே தனிப்பட்டு விட்டால், யாருமே இல்லாத நேரத்தில் அல்லாஹ் ஹராமாக்கிய விடயங்களிலே தனிப்பட்டு விட்டால் இன்தஹகுஹா, அதுல எல்லையே இல்லாம அவங்களோட பாட்டில் செஞ்சு கொண்டே போவாங்க.
யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. குர்ஆன் சஹீஹான ஹதீஸ் அடிப்படையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ வேண்டுகின்ற நானும் நீங்களும் யாருமே இல்லாத நேரத்தை யோசிச்சு பாருங்க. தனிமையை யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர்த்த வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு? வெளியால பார்த்தால் வீட்டுக்கு மௌலவி வீட்டுக்கு போறேன்னு வைங்க, கவலை சகோதரர், மௌலவி வீட்டுக்கு வாரான்னு தெரிஞ்சா உள்ள படைச்சீடி எல்லாம் ரூமுக்குள்ள வைத்திரும். மௌலவி வெளியே போனதுதான் கடன், அவ்வளவு படைச்சீடி மனுஷன். தனிமையில இருக்கின்ற நேரத்தில் யோசிச்சு பாருங்க. யாரும் பார்க்காத நேரம், தனிமையில இருக்கின்ற நேரம் தக்குவா வந்தால் இந்த ரமலான் எங்களிடத்திலே இறையச்சம் ஏற்படுத்திய என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் சகோதரர்களே. இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் சஹீஹான ஹதீஸை சுமந்திருக்கின்ற நாங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லா நல்ல மலைகளையும் தூசி போன்று ஆக்கிட்டான்னு வைங்க. எங்களை விட வங்குரோத்துக்காரர் வேறு யாரும் இல்லை சகோதரர்களே. எங்களை விட நஷ்டத்துக்குரியவர்கள் வேறு யாரும் இல்லை. எனவே எங்களுடைய தனிமையை நாங்கள் பதப்படுத்திக் கொண்டு தனிமையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி பயப்பட்டு வாழ்றோம் என்ற உணர்வு வந்தேன்னு வைங்க, நானும் நீங்களும் இறையச்சம் உடையவர்களாக முழுமையாக மாறியிருப்போம் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு அடையாளமாக மாறிவிடும். ஆக சகோதரர்களே, ரமலான் மாதத்தை வெறும் நன்மை செய்கின்ற மாதமாக எதிர்நோக்காமல் இந்த ரமலான் முடிந்ததற்கு பின்னால் இறையச்சம் எங்களுடைய உள்ளத்திலே வருகிறதா என்று பாருங்கள். பெருநாள் உடுப்பு வாங்குகின்ற நேரம் வாலிப நெஞ்சங்களை பார்த்து சொல்கிறேன், 30 நாள் பயிற்சி எடுக்கிற நீங்க யூத கலாச்சாரத்துக்கு எதிராக உடுப்பெடுக்கிறீங்களான்னு பாருங்க. இல்லை என்று சொன்னால் வெறும் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் எந்த பிரயோசனமும் அல்ல தோழர்களே. எத்தனையோ பெற்றோர்களை பார்த்து சொல்கிறேன், குர்ஆன் சஹீஹான ஹதீஸை பின்பற்றக்கூடிய பெற்றோர்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு ஆடை வாங்கி கொடுக்கின்ற நேரத்தில் தக்குவா வருதா இல்லையான்னு பாருங்க. இன்னமும் அப்படித்தான் வாங்கி கொடுப்போம் என்று சொன்னால் மாறு செய்ய வேண்டிய காலகட்டத்திலே இருக்கிறோம் தோழர்களே. சாதாரண காலகட்டம் அல்ல நாங்கள் இருப்பது. எங்களை நோக்கி இந்த பெரும்பான்மை சமுதாயம் சாணுக்கு சான் முளத்துக்கு மூலம் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதாக இருந்தால் சஹாபாக்கள் எப்படி கொடுத்தாங்களோ அப்படி கொடுக்கணும் தோழர்கள். நாங்க எப்படி பதிலடி கொடுக்கிறது தெரியுமா? ஒரு எதிர்ப்பு வந்துவிட்டால் ஒட்டுமொத்த சமுதாயமும் போர்க்கொடியை தூக்கி கொண்டு என்ன செஞ்சிருது? பஜாருக்கு வரது. போர்க்கொடியை தூக்கி கொண்டு வருபவர்களை பார்த்தால் மூஞ்சில தாடி இருக்காது, கரண்டைக்கு மேல் ஆடை அணிந்திருக்க மாட்டார்கள். யூத கலாச்சாரத்தினுடைய ஆடை எப்படியோ அதே ஆடையை எடுத்துக்கொண்டு வந்து போர்க்கொடி தூக்குவாங்க. யூதர்களுக்கு எதிராக யூதர்களை போர்க்கொடி தூக்கினால் பிரயோசனம் அளிக்குமா சகோதரர்களே? இல்லை. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எப்படி குத்தினாங்க தெரியுமா? அடிச்சா நெஞ்சில நோகணும் தோழர்களே. இந்த எங்களுக்கு எதிராக வர பிரச்சனைகளுக்கு தானே முதலாவது பிரேரணை நினைச்சு பார்ப்போம். டோட்டல் முஸ்லிம்களுடைய தாடியையும் வலிக்க வைப்போம். இதுக்கு நாங்க கொடுக்கிற பதிலடி என்ன? நான் கொடுக்கிற பதிலடி என்ன தெரியுமா? தாடியை எதிர்ப்போம் என்று வந்தா எல்லோரும் தாடியை வெட்ட மாட்டோம் என்று போஸ்டர் தூக்கி கொண்டு தெரியும். அவ்வளவுதான். சஹாபாக்கள் அப்படி அடிக்கல தோழர்களே, சாணுக்கு சான் மாறு செஞ்சாங்க. உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உப்பாத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு யூதன் வந்துச்சனா, இதுதான் அவனுக்கு குத்துறாண்டா இப்படித்தான் குத்தணும். ஒரு யூதன் வந்து கேட்கிறான், உங்களோட முகம்மதுக்கு வேற வேலையே இல்லையாப்பா, எப்ப பார்த்தாலும் எங்கட விஷயத்துல கையடிச்சு கொண்டே இருக்கிறாருன்னு சொல்றான். மனசு நொந்து சொல்கிறான் தோழர்களே. காரணம் என்ன தெரியுமா? மிதிக்க வேண்டிய இடத்துல மிதிச்சாங்க. நானும் நீங்களும் தாடி வச்சோம்னு வச்சுக்கோங்க, பஸ்ல ஏறுற நேரம் எல்லாம் அவனுக்கு பார்த்து கஷ்டப்படணும் தோழர்களே. அவனுடைய உள்ளம் கஷ்டப்பட வேண்டும். பெண்களுடைய ஹிஜாபை கலட்டுவோம் என்று சவால் விடுக்கிறான். நாளுக்கு நாள் கவர்மெண்ட் சட்டமாக வரப்போகின்ற அளவுக்கு திட்டம் தீட்டுகிறான். இதற்கு நானும் நீங்களும் கொடுக்கிற பதிலடி என்ன தெரியுமா? ஹிஜாபை தூக்கி கொண்டு ஹிஜாபை நாங்கள் கலட்ட மாட்டோம் என்று போர்க்கொடி தூக்குவதல்ல, எங்களுடைய குழந்தைகள் ஹிஜாப் அணிய வேண்டும் சகோதரர்களே. இந்த பெருநாளைக்கு ஹிஜாப் அணிஞ்சான்னு வச்சுக்கோங்க, அவன் பார்த்துட்டு இன்னொரு பிரேரணையை முன்வைக்க கூடாது. அந்த அளவுக்கு நானும் நீங்களும் மாறு செய்ய வேண்டிய தருணத்திலே இருக்கிறோம் தோழர்களே. ஆனால் எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதற்கு அப்படியே வக்காலத்து வாங்கக்கூடிய சமுதாயமாக எங்களுடைய குழந்தைகளை நாங்களே மாற்றுகிறோம் தாய்மார்களே, பெற்றோர்களே. எனவே முடியுமான ஒவ்வொரு பெற்றோரையும் பார்த்து ஒவ்வொரு தாய்மாரையும் பார்த்து சொல்கிறேன், எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் மாற்ற வேண்டிய தருணத்திலே இருக்கிறோம். ஒவ்வொரு வாலிப நெஞ்சங்களையும் பார்த்து சொல்கிறேன், எந்த இஸ்லாம் எந்த சமுதாயத்தினால் கட்டி எழுப்பப்பட்டதோ அதே சமுதாயத்தினால் இன்று குழி தோண்டி புதைக்கப்படுகிறது தோழர்களே. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு டோட்டல் வாலிபர்கள் சகோதரர்களே. ஆனால் இன்று எந்த இஸ்லாமிய சமுதாயம் அந்த வாலிபர்களால் கட்டி எழுப்பப்பட்டதோ அதே வாலிப சமுதாயத்தினால் இஸ்லாம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். எனவே வாலிப நெஞ்சங்களே, அல்லாஹ் எங்களுக்கு சலுகை தந்திருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். முடியுமான அளவு இந்த ரமலானை பயிற்சியுடைய மாதமாக எடுத்து எந்த பயிற்சிகளை எல்லாம் நாங்கள் எடுக்கிறோமோ அதே பயிற்சியை இந்த ரமலானுக்கு தொடர்ந்து வருகின்ற காலங்களிலே ஏனைய 11 மாதங்களிலும் செய்யக்கூடியவர்களாக மாறி வாழுகின்ற காலமெல்லாம் நல்ல மல்களிலே போட்டி போட்டவர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற நேரத்திலும்
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து, இதே போன்று அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த சஹாபாக்களோடும் அல்லாஹ்வினுடைய பார்வையிலே யார் யாரெல்லாம் நல்லடியார்களாக இருக்கிறார்களோ அந்த நபிமார்களோடும் இதே போன்று அல்லாஹ் நம் அனைவரையும் அவனுடைய அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவனத்திலே சேர்த்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.